ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாமா? வாங்க போகலாம். பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு மாடி தோட்டம் நிறைய பூ எடுத்துருக்குங்களா. இங்கே பாருங்கள், எல்லாமே மாடி தோட்டம். ரோஜா பூ கூட்டம். இது பாருங்கள், நித்தியமல்லி இப்போ தான் வச்சுருக்கோம். கொடி ஏறினவுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ஒரு ரோஸுங்க, நல்லா பிங்க்கு. பார்த்தீங்களா? அப்படியே வாங்க. இவங்க நிறைய பூத்துட்டாங்க. இது ஒரு மாதிரி டபுள் ஷேட் கலருங்க. பார்க்க அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்களா, ப்ளீச் கலருங்க. இது செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ மொக்கு இருக்குது. இதுக்கு உரம் போடுறது தாங்க செம்ம ஹைலைட்டு. இங்கே பார்த்தீங்களா, ரெட் ரோஸ். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லைட் பிங்க். பார்த்தீங்களா, இப்போதான் மொட்டு விட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பூத்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, சாண்டல் வித் பிங்க்கு, லைட்டாக ஷேடான மாதிரி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். இதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். இதுக்கு நல்ல உரத்தை கொடுத்தா போதும். இப்போ செம்பருத்தி வச்சுருக்கோம், 2-3 மொட்டு விட்டுருக்கு. நான் உங்களுக்கு பூத்த உடனே அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்களா, ரணக்கல்லி. இது ஸ்டோன் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இதை பற்றி நான் விரிவாக போடுறேன் வீடியோ. இங்கே பார்த்தீங்களா, இவங்க பேர் தான் பால்சம். இது பார்த்தீங்களா, இலைக்கு நடுவில் கொத்து கொத்தாக பூ பூக்கும். பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் இன்னொரு கலர் போட்டிருக்கோம், பர்பிள் கலர். இப்போ தான் வந்திருக்கு. நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆன பிறகு உங்களுக்கு லைவ் போடுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் பட் எடுத்துருக்கு. இதெல்லாம் பட் ரோஸுங்க. இதுதாங்க எங்கள் மாடி தோட்டம், ரோஜா பூ மாடி தோட்டம். இதுக்கு என்னென்ன உரம் கொடுக்கலாம் தெரியுங்களா? தேங்காய் மட்டை போட்டாலே போதுங்க. அந்த வேர் காயாத அளவுக்கு தேங்காய் மட்டை இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக மேலே போட்டோம்னா அது அந்த ஈரப்பதத்தை நல்லா நமக்கு கொடுக்கும், அப்சர்வேஷன் பண்ணிக்கும். அப்போ செடி காயாது, நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட, நிறைய மொட்டு எடுக்கும். பார்த்திங்களா, இதுதான் எங்களோட பூ மாடி தோட்டம்.